நான் யார்? கடல் அரசன். கடல் அரசனோட பொண்ணு நீ சுபிக்ஷா. கடல் அரிசிமா நீ. ஜாலியாக விளையாடு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதிர்த்து பேசு, விளையாடு, ஜாலியாரு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் எல்லோரையும் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குமா? யார் இவர் சொல்கிறாரு? அவங்க அப்பா. பாரு, நீ நல்லா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கியா, அது எல்லாருக்கும் பிடிக்குதுமா அப்படிங்கிற மாதிரி பாரு சுபிக்ஷாவோட அப்பா பாராட்டுறாரு. சபரிகிட்ட சொல்கிறாரு, வெளில பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கீங்க, அருமையாக இருக்கீங்க. ஏன்னா சுபிக்ஷா ஃபேமிலி தான் உள்ளே வந்தாங்க. வந்தோடனே சோனாபரியா சோனாபரியா இந்த மாதிரியான பாட்டை போட்டு இது பண்ணாங்க. ரொம்ப ஒரு மாதிரி தவி குதிச்சு துள்ளி குதிச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் வேறு லெவலில் சுபிக்ஷா நல்லா கேம் ஆடிருக்கலாம், மிஸ் பண்ணிருச்சு. ஸோ உங்கள் அப்பா அம்மாலாம் எல்லோரும் வீட்டுக்கு வந்ததே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த வாரம் என்ன தான் எவிக்ட் ஆக போகிறதுனா கூட ஸோ கேம் அடுத்த வாரம்லாம் அது இருக்கணுங்க. டிக்கெட்டு ஃபினாலில் அது இருக்கணும். நல்லா கேம் ஆடும். வேறு எவனாச்சும் தூக்குங்கடா, அந்த அரோராவை தூக்கி விடுங்க, இல்லைனா வேறு யாராச்சும் தூக்கி விட்டு சுபிக்ஷாவெலாம் உள்ளே வைங்கடா. விஜய் டிவி, மாமா டிவி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. ஓட்டு இல்லாமல் போச்சு. எதிர்த்து அடிச்சிருக்கணும், விளையாடி இருக்கணும். அதுதான் என் பிரச்சனை. ஸோ எது வரதுன்னு ஜாலியாக விளையாடுங்கம்மா. ஏன் அழுகுற நீ? வேறு லெவலுங்க மனுஷன். சுபிக்ஷாவோட அப்பா வேறு லெவல். வேற மாதிரிம்மா, வேற மாதிரி. அப்பா ஏதோ சொல்ல வந்தீங்கப்பா, பாருன்னு ஸ்டார்ட் பண்ணீங்க. இல்லை நீ நல்லா சுட்டியாக பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது எல்லாருக்கும் பிடிக்குதுமா. பாரு, நீங்கள் ரொம்ப வாய் பேசுகிறீங்களா, அது மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் கை கொடுக்க சொன்னாங்க பாருவுக்கு அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாரு தான் எல்லா ப்ரோமோலையும் வர்றா. பாரு 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 பாரு. இதில் ஒரு கூட்டம் திவ்யா தான் டைட்டில் வின்னர். திவ்யா நல்லா ஆடுதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் பிஆர் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று கேம் ஆடுறதுனா பாரு ஆடுது, அப்புறம் நல்ல ஒரு ப்ளே பண்ணுறதுனா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுன்னா வினோத் பண்ணுறாரு. இது என்னையா பண்ணுது தாய்க்கிழவி திவ்யா என்ன பண்ணுதுன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிலங்க. சுபிக்ஷா தோத்தாலும் ஜெயித்தாலும் ஜாலியாக விளையாண்டுட்டு ஜாலியாவா. வேறு லெவலியா மனுஷன் அவன் அப்பன். நான் யார்? கடலரசனோட புள்ள நீ. வேற லெவல்மா நீ. கடலரசனுக்கு பிறந்த புள்ள. அழலாமா நீ? அழக்கூடாது, ஜாலியாரு. எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேம் ஆட ஆரம்பி. வெளில அனுப்பா கூட சந்தோஷமாக நானும் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வா. லைஃப் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.